சாயிரம். எந்த ஒரு செயலை நாம் செய்ய விரும்பினாலும் முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்கலாம். சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்கினால் நாம் செய்யக்கூடிய செயல் வெற்றிகரமாகவே முடியும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனக்கு தேவையானது உன் கையில் நான் கிடைக்க வைப்பேன். என்னிடம் நீ பிரார்த்தனையாக வைத்தது எது என்று உனக்கும் தெரியும், உன் அப்பாவிற்கும் தெரியும். உனக்கு தேவையானது எதுவோ அதை உன் கையில் நான் கொடுக்க அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டேன் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வார்த்தைகளை விட நீ செய்யும் செயல்கள்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பயமும் தயக்கமும் உன்னிடத்தில் இருந்தால் தோல்வி என்பது தொடர்ந்து உன்னிடம் நெருங்கி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் நீ தூக்கி எறிந்தால் வெற்றி எப்பொழுதுமே உன் காலடியில் இருக்கத்தான் செய்யும். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிடு. மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்து வாழ்வையே வீணடித்துக் கொள்ளாதே என் பிரியமே. மற்றவர்களின் விமர்சனங்களை எப்பொழுதுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னை நல்லவன் என்று நிரூபிக்க நீ போராட வேண்டும் என்று அவசியமே இல்லை. நீ வாழும் விதமே போதும் உன்னை நல்லவர் என்று இந்த உலகிற்கு அந்த வாழ்வே காட்டிவிடும். ஆம் என் குழந்தையே, முதலில் நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய உண்மையான தன்மையோடு அஞ்சாமல் நடை போட்டுக்கொண்டே இரு. நாளைய வரலாறு உன்னை பற்றி நிச்சயமாக பேசும். ஆம் என் பிரியமே, நிச்சயமாக உன்னை பற்றி பேசும் இந்த உலகமே. இன்று என்பது வாழ்வதற்கு மட்டும்தான் என் பிரியமே. வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எனவே என் பிரியமே, வழிகளை கடந்து வழிகளை தேடு. அதுவே உனக்கு பிரம்மாண்ட பாதையாகவே தெரியும். நீ எதற்கும் துணிந்து நின்றால் உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும் என் பிரியமே. இனி யாருமே பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டு அப்படியே சந்தோஷமாக வாழ்வை வாழ பழகு. அப்பொழுது உன்னுடைய வாழ்வு அழகானதாக மாறிவிடும். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை என்பது பயன் இல்லாதது. போராட்டமில்லாத வாழ்க்கை என்பது சுவையே இல்லாதது. நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம், சமாளிக்க முடியும் என்று நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை. ஆம் என் பிரியமே, அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. நீ எந்த அளவிற்கு உயர்ந்தவனாக வேண்டுமென்று நினைக்கிறாயோ, எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயாராக வைத்துக்கொள், தயார் செய்து கொள். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் இரகசியம். ஆம் என் பிரியமே, வெற்றியை விட தோல்விக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம்தான். வெற்றி என்பது சிரித்து சந்தோஷமாக மகிழ வைக்கும். தோல்வி என்பது எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி தைரியமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து வாழ வைக்கும். நீ சந்திக்கும் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருக்க பழகு என் பிரியமே. அஞ்சாமல் இருப்பதுதான் விரைவான முன்னேற்றத்திற்கு ஒரே வழியாகவே இருக்கும். நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். உன்னால் அது உருவாக்கப்பட வேண்டும். உன்னை அவமதித்த உறவுகளெல்லாம் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நீ வாழ வேண்டும்.
உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு என் பிரியமே. துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்குமே சென்று விடாது. உன்னிடம்தான் நிரந்தரமாக இருக்கும். என் அன்பு பிரியமே, வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைப்பதுதான் மிக மிக சிறந்தது. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருக்கும் யாரையுமே அற்பமாக எண்ணி விடாதே. எல்லோருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்து எரிகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சில பக்கங்கள் கஷ்டத்தை தரலாம். ஆம் என் பிரியமே, அதற்காக படிப்பதை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என் பிரியமே. அடுத்தடுத்த பக்கங்கள் சந்தோஷத்தை கூட தருவதாக இருக்கலாமே. எனவே வாழ்க்கை என்னும் பாடத்தை படித்து கொண்டே இரு. திருப்பி படித்து கொண்டே இரு. ஆனால் தொடர்ந்து படித்து கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, தோல்வியும் துன்பமும் தனியே வருவதில்லைதான். கூடவே அதை எதிர்கொள்ளும் வலிமையையும் அழைத்து கொண்டுதான் வருகிறது அந்த தோல்வியும் வெற்றியும். எனவே எதையுமே துணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள். எதையுமே துணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் வெற்றி எப்பொழுதுமே உன்னுடைய காலடியில் இருந்து கொண்டே இருக்கும். தோல்விகள் மட்டும் எப்பொழுதுமே தொடர்கிறதே என்று சோர்ந்து போய்விடாதே என் பிரியமே. சோர்ந்து போய்விடாதே. இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் மிக தரமானதாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். உன்னுடைய எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி தாராளமாக உயரலாம். உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார்க்க கற்றுக்கொள். மீண்டும் விழவே மாட்டாய் எப்பொழுதுமே. பாதைகள் கடினம் என்று பயணத்தை நிறுத்திவிடாதே என் பிரியமே. பயணத்தை நிறுத்திவிடாதே. ஒன்றை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். சென்று கொண்டிருந்தால்தான் காலத்தை வெல்லலாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நின்று கொண்டே இருந்தால் காலத்தை வெல்லவே முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை என் பிரியமே. காரணமே தேவையில்லை. நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும். மகிழ்ச்சி தானாகவே உன்னை சுற்றி குடிக்கொள்ளும். என் அன்பு பிரியமே, மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக வாழ்வே உனக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடும். ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வு உனக்கு மிக பிரம்மாண்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. நம்பிக்கையாக இரு. சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அத்தனை மாற்றத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் நிம்மதியாக இரு. பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத உயரத்தை அடைவாய். அடைந்தே தீருவாய். நான் அடைய வைப்பேன். உன்னப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். எல்லா போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம்.
நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை. எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும்.
என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. அனைத்திற்கும், இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு. உனக்கு நடந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நன்றியை சொல்லுவாயோ அதே மனநிலையோடு அந்த நன்றியை முழுவதுமாக சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இரு, எல்லா நேரமும் எல்லா நொடியும். நான் நன்றி கூறினால் எப்படியப்பா அனைத்தும் சரியாகும் என்று கேட்கிறாய்? குழந்தையே, ஆராய்ச்சி செய்யாதே. இப்படி செய்தால் நடக்குமா நடக்காதா என்று ஆராயாதே. அதை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியும் அதிசயமும் அற்புதமும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடே செய். எதையும் ஆராய்ந்து செய்யப்பட நடக்கும், முடியும், எல்லாம் நிகழும் என்று நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தோடு நீ அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நடக்காததை கூட நடத்தி வைக்கும் வல்லமை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உண்டு என்பதை மனதார நம்பு. உன் மனம்தான் உன்னுடைய வாழ்வாகவே அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு நன்றி சொல், உள்ளன்போடு நன்றி சொல். நம்பிக்கையோடு அந்த நன்றியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும். இப்படி செய்தால் எனக்கு என்னாகப் போகிறது என்று ஆராயாதே. ஏனென்றால் குழந்தையே, நடப்பது அனைத்தும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வழி தெரியுமென்றால் உன் சாயிநாதருக்கு 1000 வழி தெரியும். உனக்கு நல்லதை உன்னிடம் வந்து சேர்க்க 1000 வழிகளில் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நடத்த நிகழ்த்த எனக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா உனக்காகவே செய்து முடிப்பேன். உன்னுடைய வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே கட்டளையாக அனுப்பப்பட்டு மீண்டும் அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடமே வந்து சேரும். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக. அதனால்தான் குழந்தையே, அடிக்கடி நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே பேசு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நேர்மறை சிந்தனைகளை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எதை நீ அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை நீ ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாயோ, அதுவே பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு செய்தியாக போய் சேரும். நீ சொல்வது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் உத்திரவாதம்தான். எனவே என் குழந்தையே, நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள். நீ அப்படியிருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ ஆசைப்படுவதற்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், செய்தே காட்டுவேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னை நோக்கியே என்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான புதிய புதிய பயணத்தையும் புதிய புதிய வழிகளையும் நான் உனக்கு உருவாக்குவேன். அந்த வழிகளில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான புதிய வழியில் நீ சென்று உன் வாழ்க்கையில் பல பிரகாசமான முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் உன் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன்னுடைய சாயிநாதர் காலடியில் வைத்துவிடு. உனக்கு மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து வந்து
உன்னுடைய சாயப்பாவின் பாதங்களில் சரணடைந்து விடு. நீயும் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு மனவேதனை தரும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளி கொண்டு வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ நினைத்தது எல்லாமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல விதமாக முடியத்தான் போகிறது.
இன்று இரவோடு உன்னுடைய ஆபத்து காலமெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாக பல நல்ல வாழ்வும் நல்ல நிகழ்வும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உனக்கு அந்த நல்ல நிகழ்வை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்ததால்தான் இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான நல்ல நாளில்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். ஏற்கனவே அனைத்துமே முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படியே இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடந்தவுடன் உன்னுடைய கஷ்டகாலம், சோதனையான காலம், வேதனையான தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் செய்வதற்காகவே இந்த நாள் உன் வாழ்வில் வந்திருக்கிறது. இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று உன்னுடைய கருத்தை மாற்ற நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதை செய்தால் அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதோ அதை அப்படியே செய்துவிடு. எதற்காகவும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று உன்னுடைய செயலை மாற்ற நினைக்காதே. நீ செய்யும் செயலெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நன்மை விளைவிக்கும்படியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் கேட்க நினைக்காதே. மற்றவர்களின் பேச்சை நீ கேட்க நினைத்தால் அப்பொழுது உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை உனக்காக உன்னால் நிச்சயமாக வாழவே முடியாது. இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக அமையப் போகிறது. எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். அதைப்போல் இன்றும் உன் மனதிற்கு எது நிம்மதி, எது சந்தோஷம் என்று படுகிறதோ அதை மட்டும் செய்துவிடு. இனி இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்துக்கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உனக்கு வரும் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீயே போராடி கொள்ளாதே. மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளாதே. நீயும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேனே. மற்றவர்களை நீ எதற்காக நம்புகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ நன்றாக வரக்கூடாது என்ற சிந்தனையோடும் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே நம்பி அவர்களிடமே போய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கூடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாதே. முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நினை. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் உனக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார்கள் என்பதை நன்றாக சிந்தனை செய்து நன்றாக கருத்தை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அதுவே உன் வாழ்வைக்கு நல்லதாக இருக்கும். நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூறும் பேச்சையும் சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளலாமா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஆன எல்லாமுமாக உன் சாயி தேவா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? உனக்கு அடைக்கலமாக அனைத்திலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு திட்டம் போட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது. இதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில்
செல்லத்தான் வேண்டும். தோல்வியின் பாதையில் பயணம் செய்தால்தான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாக வைத்திருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நீ கடந்து சென்றால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, வெற்றிகரமாக முன்னேற்ற முடியும். நீ வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடையவும் முடியும். வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும். ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையையே தரும். எனவே வரும் வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. நம்பிக்கையோடு அனைத்து வாய்ப்புகளையும் எதிர்கொண்டு போராடு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு அனைத்திற்கும் உறுதுணையாக இருப்பேன்.